அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் 23 மிஸ் பண்ணி விடாதீர்கள். உங்கள் வாக்கு உங்கள் உரிமை. எல்லோரும் கண்டிப்பாக வாக்களிக்க வேண்டும். இப்போது அரசியல் களம் கிரிக்கெட்டில் கடைசி 5 ஓவர்கள் அடித்து ஆடுவது போல் இப்போது அரசியல் ஒரு கடைசி 3 நாட்கள் தான் இருக்கிறது. பரபரப்பான ஒரு சூழ்நிலையில் இப்போது தமிழக அரசியல் இருந்து கொண்டிருக்கிறது. அரசியல் 2026 முடிவுகள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். விஜய் அவர்கள் அரசியல் வந்த பிறகு தமிழக அரசியலில் ஒரு பரபரப்பான சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது. ஏனென்றால் விஜய் அவர்கள் பெறப்போகும் வாக்குகள் பிற கட்சியை சார்ந்த வாக்குகள் தான். ஏனென்றால் அவர் முதல் முறையாக வாக்கை பெறப்போகிறார். அதனால் நாம் கரெக்டாக கணிக்க முடியாது. இதில் புது வாக்காளர்கள் என்று பார்த்தால் 12 லட்சம் பேர் சுமாராக இருப்பார்கள். அதை வைத்து நாம் ஒரு முடிவை பண்ண முடியாது. இது தவிர நடுத்தரம் எந்த கட்சியும் சாராதவர்கள் இருப்பார்கள். அவர்களுடைய வாக்கு யார் அதிகமாக வாங்குகிறார்களோ அவர்கள் வின் பண்ணதுக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. விஜயை பொறுத்தவரை அவர்களும் நல்ல ஒரு பெர்சன்டேஜை வாங்குவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அவர் யாருடைய வாக்குகளை அதிகம் பெறுகிறார்களோ அவர்கள் வீழ்வதற்கும், யாருடைய வாக்குகளை கம்மியாக வாங்குகிறார்களோ அவர்கள் ஜெயிப்பதற்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இந்த தடவை கூட்டணி ஆட்சி தான் பெரும்பாலும் அமையும். அதுவுமல்லாமல் இழுபறியும் ஏற்பட வாய்ப்புள்ளது. அனைவரும் மறக்காமல் வாக்களிப்போம். வாழ்க